கவனமா கேளுங்க. இந்த குரல் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்காகவும் ஒரு விசேஷ செய்தி வச்சிருக்கேன். அதுவும் முக்கியமா அந்த ராதாவுக்காக. எந்த பஸ்ல நீ உட்கார்ந்துருக்கியோ அந்த பஸ்ஸுக்கு கீழே நான் பாம்பு வச்சிருக்கேன். அப்புறம் தப்பி தவறி கூட பஸ் நிறுத்தாதீங்க. பஸ்ஸோட ஸ்பீடு ஒருவேளை 60க்கும் கீழே குறைஞ்சதுன்னா அப்புறம் பாம்பு தானா வெடிச்சு செதறிடும். அப்புறம் நீங்க எல்லாரும் செத்துருவீங்க. பாம்பை டைரக்டா இன்ஜினோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை பஸ்ஸோட ஸ்பீடு 60க்கும் குறைஞ்சதுன்னா அப்புறம் பாம்பு தானா வெடிச்சு செதறிடும். ராதா, நீ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எப்பவுமே நான் உன்னை விட ஒரு படி மேலதான் யோசிப்பேன். அதனாலதான் நானும் எதுவும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன். போன முறை நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா இந்த முறை உன்னால தப்பிக்க முடியாது. சொல்ல போனா இந்த முறை இந்த அப்பாவி குழந்தைகளையும் உன்னோட கூட்டிட்டு போக போற. இவங்க எல்லாரோட உயிருக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பு ராதா. நீ மட்டும்தான். உன்னால முடிஞ்சா உன்னையும் இந்த குழந்தைகளையும் காப்பாத்திக்க. எனக்கு வீட்டுக்கு போகணும். நிறுத்துங்க, பஸ் நிறுத்துங்க. நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு என் மம்மி கிட்ட போகணும். இல்ல குஷி, ஒண்ணும் ஆகாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. பயப்படாதீங்க, சொன்னா கேளுங்க. ஒண்ணும் ஆகாது. உட்காருங்க, உட்காருங்க. நமக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உட்காருங்க. ஒண்ணும் ஆகாது குஷி, நான் தான் சொல்றேன்ல. நம்ம எல்லாரும் செத்துருவோமா? இல்ல குஷி, அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீ எதுக்கு அப்படிலாம் யோசிக்கிற? நமக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு சொல்லுங்க, ராதாவை எங்க பாத்தீங்க? அவ இதெல்லாம் உங்களுக்கு எங்க கொடுத்தா? பழைய கோயிலுக்கு போற வழியில. ஆனா அந்த ஆள் ஒருத்தன் இருக்கான். அந்த பொண்ணு கூட. அந்த பஸ்கார ரொம்ப ஆபத்தானவன். அவன்கிட்ட நீளமான கத்தி வேற இருந்தது. அவன் என்ன கொல்ல பார்த்தா. ஆனா உங்க ராதா தான் என்ன காப்பாத்துனான். பஸ் எந்த பக்கமா போச்சு? ஒரு நிமிஷம். இந்த நகலை அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துருங்க. இப்பதாங்க எனக்கு புரியுது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவகிட்டே கொடுத்துருங்க. அது ராதாவுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அவ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. ராதா எல்லாரையும் காப்பாத்துறான். ஆண்டவன் அவளை நிச்சயமா காப்பாத்துவான். இந்த முறை ராதாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது மோகன். உன்னாலையும் தான். போ, ராதா பின்னாடியே போ. ஆனா ராதா இல்ல, பஸ்ல இருக்கிற யாரையும் உன்னால பார்க்க முடியாது. தாமினி மேடமோட வேலையை முடிஞ்சது. நானும் பழிக்கு பழி வாங்கிட்டேன். ஆனா இந்த முறை உன்னோட சேர்த்து இந்த அப்பாவி குழந்தைகளையும் கூட்டிட்டு போறேன். இவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு சாகுறாங்கன்னா அதுக்கு நீதான் காரணம். நீ மட்டும்தான். குஷி, ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகாது. பயப்படாதீங்க. ஒன்னும் ஆகாது.
ராதா பஸ்ஸோட ஸ்பீடு குறையுது பாரு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கிட்னாப்பர் இருக்கிற அந்த பஸ்ல தான் ராதா, குஷி, கீர்த்தி எல்லாரும் இருக்காங்க. ஐயோ, அவனால அவங்க எல்லாருக்கும் என்ன ஆபத்து வரும்னு தெரியலையே. அதுதான் போன தடவை பண்ண முடியாததை இப்ப பண்ண போறான். போன தடவை ராதாவை மண்ணுல போட்டு புதைச்சான், அவ தப்பிச்சிட்டா. ஆனா இந்த தடவை அவ தப்பிக்க முடியாது. அண்ணி எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? யோசிக்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. வாயை மூடிட்டு இருங்க. ராதா சாகணுங்கிறது தானே உங்க ஆசை? ஆமா சேகர், ஆமா. ராதா மோகன் அண்ணனுக்கு கால் பண்ணியிருந்தா. போன முறை ராதாவை கிட்னாப் பண்ணவன் தான் இந்த முறையும் கிட்னாப் பண்ணிருக்கான். நான் அங்கதான் போறேன், நீயும் வந்துரு. ஓகே. மாம், மாம், நீங்க பயப்படாதீங்க. எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். ராதா, இன்னைக்கு மோகன் இல்ல, உன்னோட அந்த கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. மோகன் ராதா குஷி கிட்ட போறதுக்குள்ள அவங்கெல்லாம் செத்துட்டாங்கங்கிற செய்தி இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். இந்த தடவை பயங்கரமா பிளான் பண்ணிருக்க போல இருக்கு. மொத்த குடும்பத்தையும் ஆட்டி வச்சிட்டியே. இங்க பாருமா, நாம எவ்வளவு பெரிய அளவுல விளையாடுறோமோ தோல்வியும் அவ்வளவு பெருசாதான் இருக்கும். இந்த தடவையும் தோத்து போயிடாத. நான் போய் பார்க்குறேன் மாம். எங்க பசங்க? தல, எங்க பசங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க. நீங்களா யாரு? எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும். கேட்டுட்டு சொல்லுங்க. டிரைவர் அண்ணா, குஷி இங்க உட்காரு. டிரைவர் அண்ணா, டிரைவர் அண்ணா, பஸ்ஸோட வேகத்தை குறைக்க கூடாது. வேகம் குறைஞ்சதுன்னா பாம் வெடிச்சிரும், நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம். இங்க பாருமா, நான் இவ்வளவு நேரம் எப்படி ஓட்டிகிட்டே இருக்கிறது? சிக்னல் வரலாம், முன்னாடி டிராஃபிக் ஜாம் கூட ஆகலாம்ல. இப்படியே போயிட்டு இருந்தா ஆக்சிடென்ட் ஆயிடுமா? அண்ணா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஹைவே தானே. ஹைவேல பெருசா வண்டிங்க வராது, அதனால நேரா போங்க. ஹைவேவை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் ஆனா யோசிக்கிறேன். ராதா எவ்வளவு நேரம் தான் அவரும் ஓட்டிட்டே இருப்பாரு? ஒரு கட்டத்துல அவரும் சோர்ந்து போயிடுவார்ல. அப்ப பஸ்ஸ நிறுத்தி தானே ஆகணும். இல்ல ஒருவேளை டீசல் தீர்ந்து போச்சுன்னா? அக்கா, டீசல் தீர்ந்து போச்சுன்னா பஸ் நின்னு போயிடும்ல, உடனே பாம்பும் வெடிச்சிடும். இல்ல பஸ் நிக்காதுமா, பஸ் நிக்காது, நிக்கவே நிக்காது. நீங்க எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. டிரைவர் அண்ணா, நீங்க ஓட்டிட்டே இருங்க, ஒண்ணும் ஆகாது. ஆனா ராதா பஸ்ஸ ஸ்டாப் பண்ணி தானே ஆகணும். பஸ்ஸ ஸ்டாப் பண்ணலைன்னா நம்மளால இறங்க முடியாது. ஆனா நம்மளையும் குழந்தைங்களையும் எப்படி காப்பாத்துறது ராதா? இட்ஸ் இம்பாசிபிள். எப்படி பண்றது? அப்பனா பஸ்ல இருந்து நம்ம இறங்கவே முடியாதா? இல்ல குஷி, அப்படிலாம் எதுவும் இல்ல. பஸ் நிக்கலனா நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? எனக்கு அப்பா அம்மா கிட்ட போகணும், ப்ளீஸ் அக்கா. பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் செத்துடுவோம்ல. அப்படியே சினிமால வர மாதிரி. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. கடவுள் கிருஷ்ணரை முழுசா நம்புங்க. கண்டிப்பா அவர் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. கடவுளே கிருஷ்ணா,
இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பரவாயில்ல, ஆனா இந்த அப்பாவி குழந்தைங்களோட உயிர் கூட விளையாட அந்த கெட்டவனுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க? இப்போ இந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கும்? விஷயம் தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? பசங்க காம்படிஷன் போற அந்த ஸ்கூலுக்கு கூட நாங்க ஃபோன் பண்ணி பார்த்தோம். பசங்க இன்னும் கரெக்ட் டைம்க்கு அங்க போகலையாமே, அதனால டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. உங்க ஃபேமிலி சேர்ந்து யாரோ ஒருத்தர் பஸ்ல குழந்தைங்களோட போயிருக்காங்கல்ல, அவங்களோட போன் ஏன் லைன் கிடைக்க மாட்டேங்குது? அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. என்ன பண்ற ராகுல்? எல்லாரும் ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்களோட பசங்க ஆபத்துல இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்க லிட்ரலி நம்ம உயிரை எடுத்துருவாங்க. காம் டவுன். அது வந்து அம்மா அம்மா ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இப்ப நாம இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்றது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஏற்கனவே ரொம்ப பயந்துருக்காங்க. இந்த நேரத்துல இவங்க குழந்தைங்கலாம் ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சா சமாளிங்கம்மா. உங்க ஃபேமிலில இருந்து யார் அந்த பஸ்ல போயிருக்காங்களோ ப்ளீஸ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்க பசங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டு சொல்லுங்க. எங்க இருக்காங்க? அது வந்து ஆக்சுவலி அவங்க ஃபோன் எல்லாம் அவுட் ஆஃப் நெட்வொர்க்ல இருக்கு. ஆனா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஐம் ஷூர் அவங்க நல்லதா இருக்காங்க. அவங்க ரீச்லயே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க எப்படி நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க? ஸ்கூல்ல கூட விசாரிச்சோம், பஸ்ல சிசிடிவி கேமரா கூட ஒர்க் ஆகலையாமே. டிரைவரோட போனும் லைன் கிடைக்கலையா? ஒருவேளை பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? உங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் பசங்க கூட இருக்காங்கன்னா பசங்க உங்களுடைய பொறுப்பு தானே. எங்க பசங்க எங்க இருக்காங்க? கடவுளே, எங்க பசங்க எப்படி இருக்காங்களோ, எந்த நிலைமையில இருக்காங்களோ? குஷி, ஒன்னும் ஆகல. பசங்களா, இப்படி பயந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணும் ஆகாது. நம்ம இப்பவே ஏதாவது சொல்யூஷன் தேடுவோம், ஓகேவா? பயப்படாதீங்க. குஷி, ஏன் இந்த மாதிரி பேசுற? நீ உன் மேல நம்பிக்கை வை, கடவுள் கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வை, மோகனையா மேல நம்பிக்கை வை. அவர் வந்துட்டே இருக்காரு குஷி. குஷி, உனக்கு தெரியாதுல, நான் பஸ்ல இருந்து இறங்கினப்போ ஒரு அம்மா கிட்ட போன் வாங்கி மோகனையா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதோ அவர் வந்துட்டே இருப்பாரு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. மோகனையா நிச்சயம் ஒரு வழியை கண்டுபிடிப்பாரு. மோகன் கொஞ்சம் பார்த்து மெதுவா போலாம். இப்ப என்னோட மொத்த கவனமும் குஷி, கீர்த்தி, ராதாவை காப்பாத்துறதுல மட்டும்தான் இருக்கு. மோகன், நீ கொஞ்சம் பொறுமையாவே வண்டியை ஓட்டு. நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்கள யார் காப்பாத்துறது? உலகத்தோட எந்த சக்தியும் அவங்க கிட்ட வந்து சேரத தடுக்க முடியாது ராதா. உன்கிட்ட வந்து சேர அந்த சாவோட கூட போராடுவேன். உங்களுக்கு குழந்தைங்களை பாத்துக்கிற பொறுப்பு ஒழுங்கா செய்ய தெரியாதுன்னா அப்புறம் எதுக்காக பஸ்ல நீங்க குழந்தைங்களை பாத்துக்கிறோங்கிற பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க? எங்க பசங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். உங்க ஃபேமிலியை சேர்ந்த 2 பேர் இருக்காங்கல்ல அந்த பஸ்ல, இப்ப அவங்க போனையே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி உங்களால இப்படி பொறுப்பே இல்லாம நடந்துக்க முடியுது? தயவு செஞ்சு நாங்க சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உண்மையா என்ன நடக்குதுன்னா, அது வந்து காதம்பரி, ஏற்கனவே எல்லாரும் ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப உண்மையை சொல்லி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. அண்ணி, இவங்க குழந்தைங்களும் அந்த பஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. உண்மையா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை அவங்களுக்கும் இருக்கு. என்ன தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு காதம்பரி அம்மா? நீங்க எங்க கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? சொல்லுங்க.
அதை நான் சொல்றேன். போலீஸ் வந்திருக்காங்க. இது கதிராச்சே, இவர் ஸ்கூலோட பியூனு. என்னது இவர் தான் பியூனா? இல்ல இவர் ஒன்னும் பியூன் இல்ல. ஆமா. ஆக்சுவலா ஆளு. இவர் தான் கதிர். ரொம்ப நேரமா பஸ்ஸோட நிலைமை என்னன்னு தெரியாததுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு இருந்தோம். அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது கதிர் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆமா, நான் ஸ்கூலுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். யாரோ ஒரு ஆள் வந்து என் மண்டையிலே அடிச்சிட்டான். நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். நான் கண் முழிச்சு பார்க்கும்போது நான் போட்டிருந்த யூனிஃபார்மே இல்லைங்கிறத கவனிச்சேன். அப்பதான் ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுது. நான் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அண்ணா, நீங்க இந்த பக்கமா ஏதாவது ஸ்கூல் பஸ் போறது பாத்தீங்களா? அண்ணா, அது ஸ்கூல் பஸ்ஸே கிடையாது, ராக்கெட் மாதிரி போச்சு. ரொம்ப வேகமா போச்சுண்ணே. என் சைக்கிளையும் கீழே தள்ளி விட்டுச்சு. அந்த டிரைவர் சாகணும்னே கிளம்பியிருக்கான் போல இருக்கு. ராதா, இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ. பசங்களை பார்த்துக்கோ, நான் வந்துகிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துல வெடிச்சிரும், நம்ம எல்லாரும் செத்துடுவோம். ஐயோ இல்ல இல்ல, நீ உட்காருமா, நீ உட்காரு. தைரியமா இருங்க, எதுவும் ஆகாது. பசங்களா, நான் சொல்றது கவனமா கேளுங்க. ஆமா, பஸ்ல பாம் இருக்கு. ஆனா அதுக்காக நம்மள துவண்டு போகணும்னு அவசியம் இல்ல. நம்ம பயந்து போய் நம்பிக்கை இழந்து நிக்க கூடாது. இந்த நேரத்துல பயப்படக்கூடாது. நம்மள தைரியமா இருக்கணும். கடவுள் கிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை வைங்க. சரி சரி, நீங்களா ஒரு விஷயம் சொல்லுங்க. இத்தனை பேர்ல கடவுள் கிருஷ்ணரை யாரெல்லாம் நம்புறீங்க? அடேங்கப்பா. அப்ப சரி, இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்றேன். ஐயோ, இந்த ஆபத்தெல்லாம் ஒரு ஆபத்தே இல்ல. கடவுள் கிருஷ்ணருக்கு இதை விட பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வந்திருக்கு. கடவுள் கிருஷ்ணரோட கம்ச மாமா ரொம்ப 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 கெட்டவரு. அவர்கிட்ட ஒரு தடவை யார போய் அவரோட சொந்த தங்கச்சி தேவகியோட 8வது குழந்தை அவரை கொன்னுடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னோட சொந்த தங்கச்சி தேவகியும் அவர் கணவனையும் கைதியாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு பிறந்த எல்லா குழந்தையும் கொன்னுட்டாரு. அதுக்கப்புறமா கடவுள் கிருஷ்ணர் பிறந்தாரு. அப்போ கம்ச மாமா அவரை கொல்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு அதிசயம் நடந்தது. ஜெயில இருந்த காவலாளிங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. அப்போ கடவுள் கிருஷ்ணரோட அப்பா கடவுள் கிருஷ்ணர் ஒரு கூடையில வச்சு தன்னோட நண்பன் நந்தன் வீட்டுல கொண்டு போய் விட்டாரு. அவருக்கு எதுவும் ஆக விடல. தன்னோட குழந்தையோட பாதுகாப்புக்காக தன்னோட குழந்தைய தன்னை விட்டு விலக்கி வச்சாரு அவங்க அப்பா. இதுல இருந்து கிருஷ்ணர் நமக்கு என்ன சொல்லி தரார் தெரியுமா? யார் கூட எல்லாம் கடவுள் கிருஷ்ணர் இருக்காரோ அவங்களுக்குள்ள எப்பவுமே எந்த கெடுதலும் நடக்காது. யாருமே அவங்களை எதுவும் பண்ண முடியாது. அதனால நாம கடவுள் கிருஷ்ணரை முழுசா நம்புறது ரொம்ப முக்கியம். கடவுள் கிருஷ்ணர் எப்பவும் எல்லாருக்கும் உதவி செய்வாரு. கிருஷ்ண பரமாத்மா, என் ராதா, குஷி, கீர்த்தி, அப்புறம் அந்த எல்லா பசங்களையும் காப்பாத்துங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ப்ளீஸ் என் பொண்ணை என்கிட்ட பிரிச்சிடாதீங்க.
மோகன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல அஜித், என் பொண்ணுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன். எந்த அப்பா அம்மாவுக்கு அவங்க குழந்தை அவங்கள விட்டு பிரியறது மரணத்தை விட மோசமானது. மோகன் நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நம்ம எல்லாரையும் காப்பாத்திரலாம். ராதாவை, குஷிய, கீர்த்திய கூட. ஆமா, கீர்த்திய கூட. கீர்த்தியும் அந்த பஸ்ல இருக்கான்னு தெரிஞ்சு கூட நீ எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அவ உயிரும் ஆபத்துல இருக்குல்ல, நீயும் உள்ளுக்குள்ள எவ்வளவு கவலையோட இருப்ப. ஆமா மோகன், நானும் ரொம்ப கவலையோட தான் இருக்கேன். ஆனா எனக்கு கடவுள் கிருஷ்ணர் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவர் என் கீர்த்திக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. கிருஷ்ண பரமாத்மா, நீங்க ராதாவை என்னைக்கும் கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவளுக்காகவாவது என்ன அவகிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ராதா இருக்கிற இடத்துக்கு என்ன தயவு செஞ்சு கொண்டு போங்க. இது ராதா மேல சத்தியம், அவ பக்தி மேல சத்தியம். மோகன், அங்க பாரு பஸ். அதோ அங்க. கடவுள் கிருஷ்ணர் கம்ச மாமாவை விட்டு தூரமா இருந்தாரு. ஆனா அவரோட பிரச்சனைகள் தீரவே இல்லை. கம்ச மாமா கடவுள் கிருஷ்ணரை கொல்றதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாரு. ஒரு தடவை விஷப்பால கொடுத்தாரு, இன்னொரு முறை விஷப்பாம்பு அனுப்பி கொத்த முயற்சி பண்ணாரு. ஆனா கிருஷ்ணர் எப்பவுமே தன்னோட தைரியத்தை இழக்கவே இல்லை. அவருக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் ரொம்ப தைரியமா அவர் எதிர்த்து நின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரு கம்ச மாமாவை வதம் பண்ணாரு. இந்த மொத்த உலகத்துக்கும் நன்மை செஞ்சாரு. அதுவும் இல்லாம கடவுள் கிருஷ்ணர் இதெல்லாம் எப்படி பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தன்னம்பிக்கையால. கடவுள் கிருஷ்ணருக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருந்தது. அவர் நினைச்சதை அவரால சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்தா நம்ம முன்னாடி எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்மளால ரொம்ப சுலபமா அதை எதிர்த்து நிக்க முடியும். இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப பயத்துல இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் தன்னம்பிக்கையோட இருந்தா நம்ம கஷ்டம் எல்லாத்தையும் நாம போக்கிடலாம். ஆனா நமக்குள்ள இருக்க தன்னம்பிக்கை உடைஞ்சு போச்சுன்னா கடவுள் கிருஷ்ணா கூட நம்ம ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல? ஆமா, யார் தனக்கு தானே உதவி செஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிருஷ்ணர் உதவி செய்வாரு. அதனால இந்த நேரத்துல நாம நம்மளையும் கிருஷ்ணரையும் முழு மனசோட நம்பணும்.